செகண்ட் லெசன் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் விசையும் இயக்கமும். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் எனவும், தனது நிலையில் மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை எனவும் கூறலாம். ஒரு இடத்துல ஒரு பொருள் அப்படியே இருந்தால் கொஞ்ச நேரமாக அப்படியே ஒரு நேரத்தில் கணக்கிடும்போது அந்த பொருள் அப்படியே இருந்தால் அது ஓய்வு நிலையில் இருக்குது. அது வேறு ஏதாவது வேலைகள் அதன் மேலே விசையோ அழுத்தமோ கொடுத்து நகர்வு ஏற்படுதுன்னா அது இயக்கத்தில் இருக்குதுன்னு பொருள். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பவர் ஊஞ்சலை பொறுத்து ஓய்வு நிலையிலும். இப்போ ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஊஞ்சலே சேர்ந்து ஆடுறதுனால ஊஞ்சலில் அவங்க வேறு எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. ஊஞ்சலை பொறுத்து அவங்க ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க. தோட்டத்தினை பொறுத்து இயக்க நிலையிலும் உள்ளார். தோட்டத்தில் அவங்க ஊஞ்சலில் ஆடுறதுனால தோட்டத்தை பொறுத்து மற்ற எல்லாம் தோட்டத்தில் சுற்றி இருக்கிறது எல்லாம் ஓய்வு நிலையில் இருக்கும்போது அவங்க ஊஞ்சலில் ஆடுறவங்க மட்டும் இயக்க நிலையில் தெரிவாங்க. அதான் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்ப ஒரு ஊஞ்சலை பொறுத்து ஓய்வு நிலையிலும் தோட்டத்தினை பொறுத்து இயக்க நிலையிலும் உள்ளார். வண்டியை ஓட்டிக்கொண்டிருப்பவர் மிதிவண்டியை பொறுத்து ஓய்வு நிலையிலும் சாலையை பொறுத்து இயக்க நிலையிலும் உள்ளார். இந்தியாவில் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா. பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலை விசை எனப்படும். ஒரு பொருளை தள்ளுறது இழுக்கிறது இதெல்லாம் தான் விசை. விசைனா என்னென்னா ஒரு பொருளை அது மேலே நம்ம உயிருள்ள காரணி இல்லை உயிரில்லாத காரணி, இப்போ ஒரு பால் போடுறோன்னா அது உயிரில்லாத காரணி தான். பால் வேறு ஒரு பொருள் மேலே பட்டு அது உடையிறதோ இல்லை நகர்றதோ அதெல்லாமே விசை தான். புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையானது புவியீர்ப்பு விசையாகும். புவியின் மீது இருக்கக்கூடிய விசை புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசையானது தேங்காயை கீழ் நோக்கி இழுப்பதன் காரணமாகவே அது கீழ் நோக்கி விழுகிறது. இப்போ மரத்துலேருந்து தேங்காய் கீழே விழுதுன்னா அது புவியீர்ப்பு விசையினால தான். இது பொதுவாக தெரிஞ்சது. விசையின் காரணிகள் என்னென்னா காரணிகள் தொடுதலின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். காரணிகள் உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள். தொடுதலின் அடிப்படையில் என்ன வகைப்படுத்துறாங்கன்னா தொடு விசை தொடா விசை. காந்தம் இருபத்துண்டினை ஈர்ப்பது காந்த விசையாகும். இது தொடாத விசை. நம்ம எதையுமே தொடலை. காந்தத்தையும் இரும்பு துண்டினையும் பக்கத்தில் வச்சா அது தானாக இருக்கும். காந்த விசை ஒரு தொடா விசை. தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு தேங்காய் கீழே விழுதல், காந்தம் இரும்பினை ஈர்த்தல். தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு கால்பந்தை எட்டி உதைத்தல். விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது, பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது. நம்ம விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நம்ம செயல்படுத்தும் போது அது பொருளோட வேகத்தை குறைச்சி பொருளின் இயக்கத்தினை நிறுத்துது. இயக்கத்தின் 4 வகைகள். இயக்கத்தோட 4 வகைகள்: சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம். காகிதம் விமானத்தின் பாதை. காகித விமானத்தோட பாதை வளைவு பாதை இயக்கம். ஆரம்பித்து ஒரு இடத்துல முடியறது வளைவு பாதை இயக்கம். ஈயின் பாதை சீரற்ற பாதை ஒழுங்கற்ற இயக்கம். சீரற்ற பாதை ஒழுங்கற்ற இயக்கம். கண்ணாமண்ணன் ஈன்றது அது விருப்பத்துக்கு செல்லும், அதனால் அது ஒழுங்கற்ற இயக்கம், சீரற்ற பாதை. நேர்கோட்டு பாதைக்கு எடுத்துக்காட்டு நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லும் மனிதன் தானாக கீழே விழும் பொருள். நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லும் மனிதனோ தானாக கீழே விழும் பொருளும் நேர்கோட்டு பாதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வளைவு பாதை இயக்கம் பந்தினை வீசுதல். பந்து வீசுறது வளைவு பாதை இயக்கம். இந்த காகித விமானமும் பந்து வீசுதலும் ஒரே தான், வளைவு பாதை இயக்கம் தான். வட்டப்பாதை இயக்கம் கயிற்றின் ஒரு முனையில் கயிறினை கட்டி சுற்றுதல் வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். அலைவு இயக்கம் தனி ஊசலோட இயக்கம், தனி ஊசலின் இயக்கம் அலைவு இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் மனிதன் ஒரு தெருவில் நடந்து செல்லுதல். நெரிசல் நிறைந்த ஒரு தெருவில் மனிதன் நடந்து போகிறது ஒழுங்கற்ற இயக்கமாக அமையும். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் என்கிறோம். ஃபாஸ்ட்டாக அலைவு இப்படி அலைவு நகர்ந்துச்சுன்னா அதை அதிர்வுறுதல்ன்றோம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் ஒழுங்கு இயக்கமாகும். கால ஒழுங்கற்ற இயக்கம் காற்றில் அசைந்தாடும் செடி கொடி. இது காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஆடுமே தவிர கால ஒழுங்காக நடக்காது, காற்றுல ஆடுற செடி கொடி. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாகாது. அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக அமையும்.
ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக ஆகாது. கால ஒழுங்கு இயக்கங்கள் இப்போ இந்த தொடர்வண்டி போகிறது சில நேரங்களில் சீரான இயக்கமும் அதான் சீரான இயக்கமாகவும் இருக்கும், சீரற்ற இயக்கமாகவும் இருக்கும். அது அலைவு இயக்கம் கிடையாது, ஆனால் கால ஒழுங்கு இயக்கத்தில் வரும். அது புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். புவியை சுற்றிய நிலவு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம், ஆனால் அது அலைவு இயக்கம் கிடையாது. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம், அலைவு இயக்கம். சராசரி வேகத்திற்கான எஸ் அலகு மீட்டர்/வினாடி. சராசரி வேகம் கடந்த தொலைவு அதான் மீட்டர், எடுத்துக்கொண்ட காலம் வினாடி. கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம். கடந்த தொலைவு சராசரி வேகம் இன்ட்டு காலம். கடந்த தொலைவை எப்படி கணக்கிடணும்னா சராசரி வேகத்தை காலத்தால் பெருக்கணும். காலம் கடந்த தொலைவு சராசரி வேகம். சராசரி வேகத்துக்கும் சரி சராசரி வேகத்துக்கும் காலத்துக்கும் எப்படின்னா கடந்த தொலைவு சராசரி வேகம் கடந்த தொலைவு சராசரி வேகம், கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம், ரெண்டுமே ஒன்று தான். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். யார் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்தாங்கன்னு கேட்டால் உசைன் போல்ட். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்தார்னு கேட்டால் 9.58 மீட்டர் வினாடி. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 1 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஓடும். 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஓடும். மாறுபட்ட வேகங்களில் தொடர்வண்டி செல்வதால் அதன் இயக்கத்தினை நாம் சீரற்ற இயக்கம் என்று கூறுகிறோம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்வண்டியில் இயக்கம் சீரான இயக்கம். சில நேரங்களில் அது சீரான இயக்கமாகவும் செல்லும், சில நேரங்களில் வேகமாகவும் மெதுவாகவும் போகும்போது சீரற்ற இயக்கமாகவும் தோன்றும். நடைமுறையில் நாம் காணும் பெரும்பாலான இயக்கங்கள் சீரற்ற இயக்கங்கள் ஆகும். பெரும்பாலான இயக்கங்கள் சீரற்ற இயக்கங்களாக இருக்குது. தொடர்வண்டியின் சக்கரமானது தன் அச்சினை பற்றி சொல்வதால் தற்சுழற்சி இயக்கத்தினையும், மிதிவண்டியானது நேர்கோட்டு பாதையில் மிதிவண்டியின் சக்கரமானது தன் அச்சினை பற்றி சொல்வதால் தற்சுழற்சி இயக்கத்தினையும், மிதிவண்டி நேர்கோட்டு பாதையில் முன்னேறி செல்வதால் நேர்கோட்டு இயக்கத்தினை மேற்கொள்கிறது. ரோபோட்டுகள் என்பது தானியங்கி எந்திரமாகும். ரோபோட்டுகள் என்ற வார்த்தை ரோபோட்டா என்ற வார்த்தை செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவானது. ரோபோட்டின் கண்களாகவும் காதுகளாகவும் இருப்பவை மின்னணு உணர்விகள். மின்னணு உணர்விகள் தான் ரோபோட்டின் கண்களாகவும் காதுகளாகவும் இருக்குது. ரோபோட்டின் கண்களாகவும் காதுகளாகவும் இருப்பவை மின்னணு உணர்விகள். உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தை ரோபோட்டுக்கு வழங்குவது இரட்டை கேமரா. உலகம் பற்றிய 3 பரிமாண பிம்பத்தை ரோபோட்டுக்கு எது கொடுக்குதுன்னா இரட்டை கேமரா. இராணுவ பயன்பாட்டிற்கு நாற்கால் ரோபோட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ரோபோட்டுகளுக்கு ஒலியை உணர உதவுவது மைக்ரோஃபோன்கள். மூட்டையை தூக்கவும் இந்த ரோபோட்டுகளுக்கு மூட்டையை தூக்கவும் எவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ரோபோட்டுகளுக்கு உணர்த்துவது அழுத்த உணர்விகள். ரோபோட்டுகள் தொடுதலுக்கான நுட்பத்தினை கொடுப்பது அழுத்த உணர்விகள். ரோபோட்டுகளுடன் இணைக்கப்பட்ட கணிப்பொறி ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை பெறவும் அனுப்பவும் உதவுகிறது. ரோபோட்டுகளை இணைக்கப்பட்ட கணிப்பொறி ரேடியோ அலைகள் மூலம்தான் செய்தியை பெறவும் அனுப்பவும் அது யூஸ் பண்ணிக்குது. ரோபோட்டுகளால் சிந்திக்க இயலும். மிகுந்த சிக்கலான விளையாட்டுகளை கூட விளையாடுகின்றன ரோபோட்டுகள். சதுரங்க விளையாட்டில் மனிதனை விட ரோபோட்டுகள் சிறப்பாக விளையாடுகின்றன. ரோபோட்டுகள் எப்போதும் அக உணர்வு நிலையில் இருக்குமா என்பதை நம்மால் கூற முடியாது. மிக சிறிய அளவுகளை ரோபோட்டுகள் நானோ ரோபோட்கள். மிக சிறிய அளவுடைய ரோபோட்டுகள் எதுனா நானோ ரோபோட்டுகள்னு சொல்லப்படுது. இந்த நானோ ரோபோட்டுகள் மிக நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவை. வரும் காலங்களில் இரத்த ஓட்டத்தில் நானோபோட்களை செலுத்துவதன் மூலம் நடைமுறையில் சாத்தியமற்ற நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும். இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை. ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் வேறொரு நிலையில் இருந்து பார்க்கும்பொழுது இயக்க நிலையிலும், அதேபோல் இயக்க நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் வேறொரு நிலையிலிருந்து பார்க்கும்போது ஓய்வு நிலையிலும் இருக்கின்றன.
தள்ளுதல் இழுத்தல் மூலம் ஒரு பொருளின் மேல் விசையானது செயல்படுகிறது. விசை உயிருள்ள உயிரற்ற புற காரணிகளால் செயல்படுத்தப்படலாம். பொருளை அமைதி நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து அமைதி நிலைக்கோ மாற்றுவது பொருளின் மீது செயல்படும் விசை. இயக்கம் பொருளின் வேகம் திசை அவ்விரண்டையும் மாற்றக்கூடியது. பொருளின் மீது செயல்படும் விசை. இயங்கும் பொருளின் வேகம் திசை இவ்விரண்டையும் மாற்றக்கூடியது பொருளின் மீது செயல்படும் விசை. பொருளின் மீது செயல்படும் விசை பொருளின் வடிவத்தில் கூட மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இயக்கத்தினை அதன் பாதையை பொறுத்தும் கால ஒழுங்குமுறையை பொறுத்தும் சீர்தன்மையை பொறுத்தும் சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் என வகைப்படுத்தலாம். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. அதிர்வுறும் கம்பியின் முன் இயக்கம் அலைவுறு இயக்கம். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அலைவுறு இயக்கம். வேகம் தொலைவு பை காலம். வேகம் தொலைவு பை காலத்தினால அளவிடப்படுகிறது. கீதா வண்டியில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு 40 நிமிடங்களில் சென்றிருக்கிறாள். கூற்று: கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் 1 நிமிடத்திற்கு 1 கிலோமீட்டர்ன்றது சரி. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவி இயக்கம். மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரற்ற இயக்கமாகும். மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் சீரற்ற இயக்கம். வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலியாக ரோபோட்டுகள் செயல்படும். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை தொடா விசை. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் சீரான மற்றும் சீரற்ற இயக்கமும் தற்சுழற்சி இயக்கம் ஆகும். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமமான தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். பந்தை உதைத்தல் தொடுவிசை. இலை விழுதல் தொடாவிசை. தொலைவு மீட்டர்னாலையும் வேகம் வினாடினாலையும் அளக்கப்படுகிறது. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கம் ஊசலின் அலைவு. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் தொடாவிசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிறை மாறுவது அது என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப நிகழும் இயக்கம் சீரான இயக்கம் எனப்படும். சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யும் கணினி நிரல்கள் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்படுவது இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளில் தனது நிலையில் மாற்றிக்கொள்வதை இயக்கம் எனவும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை எனவும் கூறலாம். அதான் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுவது இயக்கம்.